வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாட்டவர்கள் கிட்ட போர் நடக்குது. அதில் ஒரு ராஜா ஜெயிச்சிடுறாரு. அந்த ராஜாவோட போர் வீரர்கள் எதிரி நாட்டோட இளவரசரை இவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவர் எப்படியாவது எனக்கு உயிர் பிச்சை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த இளவரசர் பயத்தில். உடனே இந்த ராஜா சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு நிபந்தனை தரேன். அதில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ உயிர் பிழைச்சி ஓடி போயிடலாம். தோத்துட்ட அப்படின்னா என்னோட போர் வீரர்கள் உன்னோட தலையை சீவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யோசித்து பார்க்குறாரு, சரி எப்படினாலும் இவங்க நம்மளை கொண்டுடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் சரி அந்த நிபந்தனை என்னன்னு சொல்லுங்கள், என்னால் அதை ஜெயிக்க முடியுதா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த ராஜா சொல்கிறாரு, உன் தலையில் இந்த குவளையில் தண்ணீரை வச்சுட்டு இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் நீ சிந்தாமல் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இடையில தண்ணி சிந்துச்சு அப்படின்னா உனக்கு சைட்லேயே என்னோடய போர் வீரர்கள் 2 பேர் நடந்து வருவாங்க, அவங்க உன் தலையை சீவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த நிபந்தனையை நிறைவேற்றுறதுக்காக இளவரசர் தலையில் குவளை தண்ணியை வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அப்போ அவரோட நாட்டை சேர்ந்த மக்கள் இவரை பயங்கரமாக எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை அப்ரிஷியேட் பண்ணி கத்துறாங்க. எதிரி நாட்டவரோ பயங்கரமாக பரிகாசம் பண்ணி கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. உயிரை காப்பாற்ற ஓடுறான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளால் ரொம்ப இளவரசரை காயப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் இந்த இளவரசர் நிபந்தனையை தாண்டி கழிச்சிடுறாரு. உடனே ஜெயிச்ச உடனேயும் இந்த ராஜா சொல்கிறாரு, நீ உயிர் பழிச்சிக்கோ, அதை விட 2 ஆப்ஷன் உனக்கு தரேன். உன்னை கிண்டல் பண்ணாங்கல்ல அவங்கள நீ என்ன தண்டனை வேணால் கொடுத்துக்கோ, உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன். உன்னை பாராட்டினவங்களுக்கு நீ பரிசும் வேணாலும் கொடுத்துக்கோ நீ விருப்பப்பட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த இளவரசர் சொன்னாரா, எனக்கு என்னை பாராட்டினவங்களோ இல்லை கேலி பண்ணவங்களோ நான் யாரையுமே கவனிக்கலை, நான் பார்க்கவும் இல்லை. அதனால தான் நான் அந்த நிபந்தனையில் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு லெகுவாக நடந்து போயிட்டார். நாம் நிறைய டைமில் நம்மளோட இலக்கை அடையணும்னா நம்மளை பரிகாசம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா முடியாது. அதே மாதிரி நம்மளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறவங்க கடைசி வரைக்கும் நம்மளை தலையில் தூக்கி வச்சுருப்பாங்க நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது கீழே இறக்கி விடும் போது நமக்கு தான் வலிக்கும். கொஞ்சம் கவனமாக இதை மட்டும் எப்பவும் யோசனையில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.